ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ தீபாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தாலி போட்டுக்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு சொல்லி அபிராமி எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தீபாவுக்கு சாரியும் பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ மொதல் அபிராமி தீபாவுக்காக சாரீ செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாரியை கட்டிட்டு தான் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் உட்கார போகிறேன்னு சொல்லி தீபாவுமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக் கேட்குறாரு, என்னங்க பேக்கில் எங்கேயோ என்கிட்ட சொல்லாமலாம் வெளியெல்லாம் போகிறீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோடனே பார்த்திங்கன்னா தீபா இல்லை அது அப்படின்றாங்க. என்னங்க அது நீங்கள் தான் பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபா சிவத்தில் ஒரு பள்ளியை பார்த்துட்றாங்க. ஸோ பள்ளி அப்படின்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம தீபா கார்த்தியை கட்டி படிச்சிட்றாங்க. கார்த்திக் இதுதான் சாக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. தீபாவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே அங்கே பள்ளி இல்லை, சரி ஓகே நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் நடக்குது. அந்த டைமிங்கில் நம்ம மீனாட்சியும் அபிராமியும் உள்ளே வராங்க. அச்சிச்சோ நம்ம ராங்கான டைமில் வந்துட்டோம், அப்படியே வாங்க சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடும். எப்படியோ கார்த்தியும் தீபாவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் கரெக்டு தான், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு மீனாட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அப்புறம் தீபா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு பயங்கர கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அபிராமி வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு தீபாவும் ரெடி ஆகி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் மாசம் வேஷ்டி ஷர்ட் கட்டிட்டு அப்படியே பயங்கர மாசம் நின்றுட்டுருக்காரு. ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரம்யாவை கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்களுமே ரெடி ஆகி நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அபிராமி தீபா என்னம்மா ரெடி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெடி தான் அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே பூஜை ரூமில் எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது தீபா கார்த்தி 2 பேரும் சேர்ந்து கார்த்திக் தீபா காலத்தில் தாலி எடுத்து போட போகிறாரு. இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். ஆனால் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு திட்டத்தோட வீட்டுக்குள்ளே உள்ளே வராங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டாக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.